போதும் சொல்லிடுங்க. இப்படி மனசுக்குள்ளே அடக்கிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிடைக்கல. அதனால என்ன, நான் தான் சொல்றேன்ல, நல்ல வேளை பெயில் கிடைக்கல. ஒரு வேளை கிடைச்சிருந்தா இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போயிடுவோம்ல. இங்க இருந்து நான் உங்களுக்கு ஆர்டர் போட எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அப்பதானே சொல்ல முடியும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு மட்டன் மசாலா பண்ணிட்டு வாங்க, அதுவும் சூடா. நான் நினைச்சது என்னன்னா, இன்னைக்குள்ள இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இவங்க. ஏம்மா இப்படி பேசுறீங்க? வேற என்ன சொல்றது? என்னால உனக்கு ஒன்னும் பண்ண முடியல. உன்னை இங்க இருந்து வெளியில கொண்டு போக முடியல, பெயில் வாங்க முடியல. நான் ஃபெயில் ஆயிட்டேன்ல. என்ன ஒரு வாட்டி பாருங்க. யார் எனக்கு லைஃப்ல எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க எப்படி ஃபெயில் ஆவாங்க? இந்த சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்ல. நான் இங்க உள்ள இருக்கிறதுனால இந்த உலகம் முடிஞ்சு போயிரும் நினைச்சீங்களா? நான் இங்க நல்லாதான் இருக்கேன். அப்படி பேசாத. என் மனசு சமாதானப்படுத்த ஏதாவது பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் நீ எப்படி இருக்கன்னு. எனக்கு தெரியும். எனக்கு தைரியம் கொடுக்க நீ எப்படி பேசுற. உன்னை இப்படி பார்க்க எனக்கு தைரியமே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, எதுக்காக அந்த ஜட்ஜ் முடியாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அம்மா, இது ஒண்ணும் சாதாரண கேஸ் இல்லம்மா. இருந்தாலும் ஒரு வழி மூடிருச்சுன்னு இன்னொரு வழியை தேடாம இருக்க கூடாது. நம்ம ஹோப்பை விட்டுற கூடாது. நான் என்னோட ஹோப்பை விடல. அதான் ஹைகோர்ட் ஆபரேஷன் இருக்குல்ல, நான் போவேன். பெயில் கிடைச்சிரும். நீ 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 பயப்படாதண்ணா. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. அம்மா, நான் ஒண்ணும் பயப்படல. நீங்க என்ன நினைச்சு பயப்படாதீங்க. லெட்ஸ் கோ. என்னாச்சு சீஃப்? ஹேய், என்னாச்சு? நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க? உன்னை நல்ல ஜெயில ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களே. 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. சோகமாவும் இருக்க கூடாதுல்ல. சாரி, ரொம்ப டைம் ஆகுது. ஆனா நான் நிறைய முயற்சி பண்றேன். உன்னை நிச்சயமா வெளியில எடுத்துருவேன். ஐ ப்ராமிஸ் யூ, நான் நிச்சயமா வெளியில எடுப்பேன். நீங்க வெளியில எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு சாரி சொல்றீங்க? எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஐ நோ தட். இங்க இருக்கிறது நல்லா இல்லதான், இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியும். அதனால ப்ளீஸ், ஐ நோ யூ ஆர் ட்ரைங். லேட் ஆகுதுன்னெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்களா, அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஐ ஹோப் யூ நோ தட். பிராச்சி, இவரை ஏதாவது சாப்பிட சொல்லு. நீ இங்க வந்ததுல இருந்து அவர் எதுவுமே சாப்பிடல. ஐம் சீரியஸ். அவன் ஒரு பைத்தியம். நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நிறைய சாப்பிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? அதான் சொன்னேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்டீங்க? போண்டா. பாத்தியா, ப்ளீஸ் டாக் டு ஹிம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நீ சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. இதை சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேனா? நீங்க சாப்பிடவே இல்ல, அப்புறம் போய் வர சொல்றீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? நீங்க சாப்பிடணும். உன்னை தொலைச்சிருவோம் சொல்லிட்டேன். சாப்பிடலன்னு சொல்ற. சாப்பாடு ரொம்ப முக்கியமா. இப்ப பேசுறதுக்காக இங்க வந்த. இது அம்மா பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. உனக்காக செஞ்சதை நீ சாப்பிடு. இவ்வளவு நான் சாப்பிட மாட்டேன். தனியா சாப்பிட்டா நல்லா இருக்காது. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாய் தரங்க. நீ சாப்பிடுமா? நான் உங்களை கேட்கல. வாய் தரங்க. அப்போ நான் சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கல. சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. என்னோட
செல்லடி விருந்த போக வேண்டும். ஓ ஓ ஓ என்னாச்சு? ம் ஒன்றும் இல்லைம்மா, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, அப்புறம் சூடா வேற இருக்கு. ஆமா, அம்மா இப்பதான் வந்தாங்க, இப்பதான் வெளியில போனாங்க. இப்போ போனாங்களா? ஆ சார் எங்க போறீங்க? உன் அம்மாவை கூட்டிட்டு வரணும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா தான் கொடுத்தேன் ஒரு பூஸ்டர். எந்த ஹோப்பும் இல்லை, எந்த வழியும் இல்லைன்றப்போ இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அவ எனக்கு தைரியம் சொல்றா, ஆனா எல்லா லெவலுக்கு சொல்ல முடியல. ஆனா எனக்கு வேற எந்த ஒரு வழியும் தெரியல. கடவுளை எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. நமக்கு உதவி செய்ய நிச்சயம் யாராவது இருப்பாங்க. ஒரு வழியை மூடிட்டாலும் நிச்சயமா இன்னொரு வழி இருக்கும். நம்ம ஹோப் விட்டுறக்கூடாது. எந்த ஒரு வழியும் கிடைக்கலன்னா நான் ஒரு வழியை உண்டாக்குவேன். எனக்கு வழி தெரியலதான், ஆனாலும் போராடுவேன். என் பொண்ணை மாட்ட வச்ச அந்த குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். நீ எதுக்கு சர்ப்ல வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை, நீ நிச்சயமா நினைச்சுப்பல நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு. இல்லை, நீ இதை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரும் அப்படி நினைக்கிறதுனால நீயும் அப்படிதான் நினைப்பேன்னு நினைச்சேன். ஏன் அப்படி பாக்குற? பிரச்சனை சீஃபை ரொம்ப நம்புறல. உன்னோட அம்மாவை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு நீ சீஃபை நம்புறல. ஐம் ரைட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு அதை பற்றி நீ கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க உன் மேலே பாசம் வச்சுருக்காங்க, உன் மேலே அக்கறையே இல்லாதவங்களை பற்றி நீ எதுக்கு நினைக்கணும்னு நினைக்கிற? யார் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும். அதனால என்ன ஆகிட போகுது? நான் பார்த்துருக்கேன், நீயும் சார் ரொம்ப மதிக்கிற. ஐ மீன் யூ லைக் ஹிம், ரைட்? ஐ லவ் ஹிம், ஐ என்டோர் ஹிம், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அவர் தான் என்னோட லைஃப்பில் எல்லாமே. ஐ மீன் ஹீ இஸ் எவ்ரிதிங். அப்புறம் சார்? அவருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. யூ நோ வாட் பிராச்சி, என்னோட டேடி என்னை எவ்வளவு நம்புறாரோ அதை விட அதிகமாக என்னை சீஃப் தான் நம்பிட்டு இருக்காரு. அவர் நான் ராக் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போ நீ ஏன் ஆகல? அட அது என்ன ரொம்ப சாதாரணமா? மை லைஃப் இஸ் காம்ப்ளிகேட்டட். எங்கள் அம்மா நான் வேற ஒன்று ஆகணும்னு நினைக்கிறாங்க, எங்கள் டேட் வேற ஒன்று நினைக்கிறாரு. இட்ஸ் நாட் ஈஸி. என்ன ஒருத்தரால் மட்டும்தான், ஆக்சுவலி சீஃபால் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? கேளு. உன்னோட லைஃப்பில் உனக்கு எப்போவாவது எதையாவது லாஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கியா? அதாவது உனக்கே தெரியாது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எது சரி எது தப்பு. யூ ஃபீல் சேட், டிப்ரெஸ்ட். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி இருந்திருக்கா? அந்த மாதிரி டைமில் ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், உனக்கு சரியான வழியை காட்டுறவன். அவன் ஒன்று சரியான வழியை பாயிண்ட் அவுட் பண்ணி அதோ அந்த வழி தான் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவன், ரொம்ப அன்பு காட்டுறவன். அவன் உன்னை காப்பாற்றிடுவான். என்னோட லைஃப்பில் சீஃப் மட்டும்தான். அதை எப்படி சொல்கிறது என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என்கிட்ட வேர்ட்ஸே இல்லை. அவரை பற்றி என்னால் சொல்ல முடியல. ஐ அம் கிளாட். ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்றா இருக்கோம். தட்ஸ் ரைட். ஒரே இடத்துல. ஐ அம் சாரி. சாரியா? அது உன் டேட் என்கிட்ட சொன்னார்ல, நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னு. கம் ஆன் பிராச்சி, அதெல்லாம் விடு, கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதானே. பொறுமையாக ஃப்ரீயாகி வெளியே வா. முதல்ல வெளியே வர வழியை பாரு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான பாஸ்லாம் இல்லை. ஆனால் ஐ கேன் பி a shitty bad boss. நான் ஒரு கேள்வி கேட்கவா? உண்மையை சொல்லுவியா? அஃப்கோர்ஸ். நான் எப்போ போய் சொல்லியிருக்கேன்? சரி சரி, நான் 12 மணிக்கெலாம் போய் சொல்ல மாட்டேன். சரி, அப்ப நான் சீக்கிரமா கேட்டுடுறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. காலேஜ்ல பிரின்சிபல் சார் என்ன நினைச்சு அப்செட் ஆகலல்ல? ஏதாவது சொன்னாரா? இல்லை, ஆர் யூ மேட்? அவர் அப்செட்லாம் இல்லை. பிரின்சிபல் என்ன சொன்னாருன்னா, உண்மை தெரியற வரைக்கும் பிராச்சியை பற்றி எந்த கமெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரா அப்படி சொன்னாரு? அஃப்கோர்ஸ் சொன்னாரு. அப்புறம் அவர் என்னன்னு சொன்னாரு, என்னன்னா நீ படிப்புல ரொம்ப பெஸ்ட்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு, எங்க பிராச்சி எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பா இருப்பான்னு சொன்னாரு. உண்மையாவே எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பா? சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான். அஃப்கோர்ஸ் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருப்பேன். ஆனா எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. எல்லா விஷயத்திலயும் நான் டாப்பா இருக்கணும்னு நினைப்பேன், படிப்பை தவிர. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. காலேஜ், வீடு, ஆஃபீஸ். ஐ அம் மிஸ்ஸிங் எவ்ரிதிங். பேசாம ரன்பீரை தான் கூட கூட்டிட்டு போகணும். ஏன்னா அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் அவனை பார்த்து என்ன பண்ண போறேன்? அவன் என்ன எதுக்காக பார்க்க விரும்புறான்? ஐ டோன்ட் நோ. ரன்பீர் எங்க போயிருக்கான்? அவரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்? அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, கிரீன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு வண்டி கொண்டு வர சொன்னாரு. சரி, நீ போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரன்பீரா? இவன் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன்ல பிராச்சி இருக்கா? ஓ, ஐ கெட் இட். அவன் என்னோட பிளானுக்காக தான் போயிருக்கான். ஓ மை காட், ஓ மை காட். அங்க ரன்பீர் எனக்காக போயிருக்கான். ஓ காட், இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு இதுதான் சரியான வழி. அதுல அவளே சரண்டர் ஆயிடுவா. வாவ் ரன்பீர், ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா எதுக்காக டாக்ஸில போகணும்? பிராச்சியோட அம்மாக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு கனெக்ஷன். அவங்க அழுதுகிட்டு போகும்போது அவங்க யாருன்னு தெரியாம எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்களையும் நான் எதுக்காக பார்க்கணும்? அவங்கள போய் நிறுத்த சொல்லி என் மனசு எதுக்காக சொல்லணும்? அவங்க யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க கண்ணீரை தொடக்க சொல்லி மனசாட்சி சொல்லுது. வீட்டுக்கு போயிருக்கேன், பேசுனது இல்ல, இன்ஃபேக்ட் பார்த்தது கூட இல்ல. ஒருத்தரை பார்க்காம அவங்களுக்காக எப்படி இப்படி ஃபீல் பண்ண முடியுது? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஞ்ச் ஃபிலிம் என்னோட பிரக்யா. பிராச்சி, இவதான் இவளோட அம்மாக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன். பிராச்சி மட்டும்தான் அப்படி அவள மாதிரியே இருக்கா. இவளால தான் எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. பிராச்சிக்காக நான் வருத்தப்பட்டேன்னா அவளோட அம்மாக்கும் அதே ஃபீலிங் இருக்கும். அம்மாவை பாத்தீங்களா? நான் போறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியல. நீங்க வரும்போதெல்லாம் அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்க. நான் டெல்லி வந்ததுல இருந்து தினமும் உங்களை பாப்பேன். ஆனா அம்மா டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட உங்களை பார்க்கவே முடியல. நல்லதா போச்சு, இன்னைக்கு நீங்க அவங்கள பார்க்கல. அவங்கள பார்த்துருந்தா நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க, அதே மாதிரி அழுது இருப்பீங்க. அது என்னன்னா, என்ன இந்த நிலைமையில அவங்களால பார்க்க முடியாது. அவங்க வேதனைப்படுறதை என்னால பார்க்க முடியாது. நான் இங்க டெல்லிக்கு வந்ததுல இருந்து அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் என்ன பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏய், நீ எதுக்காக பயப்படுற? சரி, நீ என்ன நம்புறல்ல? என்ன நினைச்சல, அம்மாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன தவிர அவங்கள பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. அவங்கள யார் பாத்துப்பா? எதுவும் நடக்காது, நான் இருக்கேன்ல. எனக்கு தெரியும் நீங்க இருக்கீங்க, எனக்கு எதுவும் ஆக விடாம பாத்துப்பீங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ல சார். நீங்க நீங்க என் அம்மாவை பாத்துப்பீங்களா? நானா? அம்மாவுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. அதனால நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இல்ல ஏதாவது தண்டனை கிடைச்சதுன்னா என் அம்மாவுக்கு நீங்க துணையா இருப்பீங்கல்ல, அவங்களை தனியா விட்டுற மாட்டீங்கல்ல, அவங்கள பாத்துப்பீங்கல்ல. அது என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், இல்ல தண்டனை கிடைக்கலாம், ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் ஐ டோன்ட் கேர். நீங்க என் அம்மாவை பாத்துப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சார் என்னால
ஏய், நீ எதுக்காக அழற? நான் இருக்கல்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீ எதுக்காக அழற? ஸ்டாப் கிரைங். பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்கல்ல? ப்ராமிஸ் பண்றதுக்கு இதுல என்னமா இருக்கு? நான் தான் சொல்றல, யாருக்கும் எதுவும் ஆகாது. அப்படி எதுக்கு இந்த ப்ராமிஸ்? நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்களால நான் அழறத பார்க்க முடியாது, நான் உங்க பொண்ணு மாதிரின்னு. ஐ தாட் நீங்க என்ன ஒரு I பொண்ணு love you, damn மாதிரி. it. நீ எனக்கு என் பொண்ணு மாதிரி, ஆல்ரைட்? ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது ப்ராமிஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்லைல்ல? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்ற நம்பிக்கை என் மேல இருக்குல்ல? என்ன நீ நம்புறல்ல? அதே மாதிரி உங்க அம்மாக்கும் எதுவும் ஆக விடாம நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பு. ஆனா ஏய், ஷட் அப். சும்மா ஆனா உனா அழறதெல்லாம் நிறுத்து. கண்ணீரை தொட, கண்ணை தொட. இப்ப ஸ்மைல் பண்ணு. மறுபடியும் அப்படி பேசுன பலார்னு அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் அழ ஆரம்பிச்சிருவேன். சரியா? என்ன பாக்குற? டர்ன். லிசன் மீ நவ். நீ என்னுடைய மனைவி, அப்புறம் என் முதல் பொண்ணு ஞாபகப்படுத்துற. They are really, really close to me. என் உயிர் இதயம் ஒருத்தி, என்னோட இதய துடிப்பு இன்னொருத்தி. இப்ப ரெண்டு பேருமே என் கூட இல்ல. அதான் உன்னை பார்க்கும் முதல்ல எனக்கு அவங்க என் கூட இருக்கிற மாதிரி தோணுது. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை காப்பாத்த எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவேன். என்ன ஆனாலும் சரி. அதனால நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ப்ராமிஸ் பண்ண முடியாது. ப்ராமிஸ் பண்றதுல என் ரெக்கார்ட் ரொம்ப மோசம். அதான் உன்னை காப்பாத்த எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவேன். நான் எதை வேணாலும் பண்ணுவேன். ஆனா ப்ராமிஸ் மட்டும் பண்ண மாட்டேன். நான் எப்ப ப்ராமிஸ் பண்ணாலும் அது எப்பயுமே உடைஞ்சு போயிடுது. அப்புறம் உன் விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. இன்னொரு தடவை, இன்னொரு முறை என் பொண்ணை இழக்க விரும்பல. ரைட்? ரியா எதுக்கு இவ்வளோ ஜலஸ் ஆகுறான்னு இப்போ தெரியுது. சீஃப் ரியா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு உன் மேலே வச்சிருக்காரு. You can sit. I can help myself. Thank you. You want something? உன் கூட காஃபி குடிக்க வேணா இங்க வந்த? என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. நாம காஃபி குடிச்சுக்கிட்டே கூட பேசலாம். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ அம் ரியா மெஹ்ரா. உன் கூட உட்காந்து நான் காஃபி குடிக்கணுமா? என்ன விஷயமோ அதை முதல்ல சொல்லு. இல்லைன்னா நான் கிளம்புறேன். வெயிட். Sit down. எனக்கு 2 நிமிஷம் கூட போதும். இப்போ நான் சொல்ல போற விஷயம் இருக்குல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து அசைய கூட முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. Sit down. What do you want? I want money. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட பணம் உன் கைக்கு வந்து சேர்ந்தாச்சு டபுள் மடங்கா. இப்ப எந்த விஷயத்துக்காக பணம் கேக்குற? You will not get any money. I didn't ask. I said I want. You want money? நான் என்ன உனக்கு ஃப்ரெண்டா? நீ என்கிட்ட கடன் கேக்குறியா? அப்புறம் லோன் வேணுமா? மை ஃபுட். பணம் சம்பாதிக்கணும்னா போய் வேலை செய். அதை தான் செய்யறேன். ஒரு பிசினஸ் மேன் அவனோட கிளைண்ட் கிட்ட பணம் சம்பாதிக்கிறான். என்கிட்ட அந்த வீடியோ கூட இருக்கு. அதுல உனக்கு பதிலா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, நான் ட்ரக்ஸை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னாங்க. So what? அந்த வீடியோவை நீ மார்ஃபிங் பண்ணிருக்கலாம். ஒருவேளை நீ அந்த வீடியோவை யாருக்காவது எடிட்டிங் பண்ண அனுப்பியிருப்ப. அதை நீ வச்சிருக்கலாம். How could you prove it? But I can prove that they are morphed. ஓ அப்படியா? நீ உன் டாடி கிட்ட சொல்லிடுவியா? இட்ஸ் டிஃபிகல்ட். இது இன்னும் டிஃபிகல்ட் ஆயிடும். ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை உங்க டாடி கிட்ட காட்டினா எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். உன்னோட வீட்டில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிருக்கு. அந்த ஃபுட்டேஜை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது உனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னா எனக்கு பணத்தை கொடு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கோ. இல்லைன்னா ஜெயிலுக்கு போ, இல்லைன்னா உன்னோட விருப்பம். நான் இப்போ கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உனக்கும் பிராச்சிக்கும் நடுவில் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குல்ல? உனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கலல்ல? சரி, இம்பார்ட்டண்டான விஷயம் எது இல்லை.
இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, அதாவது உன் டேடிக்கு பிராச்சியை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவளை தன்னோட பொண்ணு மாதிரி நினைக்கிறாரு. அப்புறம் இருக்குது சீனு. உன்னோட டேடிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவாரு. சாரி, 2 நிமிஷத்துக்கு மேல நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். எனக்கு உன்னை பத்தி என்னெல்லாம் தெரியும்னு நீ தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பணம் வேணும் உனக்கு? 5 லட்சம். வாட்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? உனக்கு என்ன அம்னிஷியாவா? நீ யாரோட பொண்ணு? இங்க பார், நாளைக்கு 1:30 மணிக்கு பணத்தை எடுத்துட்டு வா. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை நீ எடுத்துட்டு போ. அப்படி நீ பணம் கொண்டு வரலன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை உங்க டாடி கிட்ட கொடுத்துருவேன். ஓ காட், ஒருவேளை அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உண்மையான குற்றவாளிக்கு என்ன பேருன்னு தெரியுமா? அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் உன்னோட டாடி ஈஸியா 10 லட்ச ரூபா கொடுத்துருவாரு. இப்போ இந்த பொண்ணு ஜெயில இருக்கா. அப்புறம் மிஸ்டர் மேரா, உங்க லாயர் ஏன் இந்த கேஸ் எடுக்கல? அதனால உங்களுக்கு என்ன? அதனால ஒண்ணும் இல்ல, நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க இந்த கேஸ்ல ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க? புரியல. நான் லா மூலமா உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன். கடைசியா நான் உங்களுக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும். இந்த கேஸ்ல எனக்கு எந்த ஹோப்பும் இல்ல சார். ஆனா இது ஒன்றும் இம்பாசிபிள் இல்லை. மிஸ்டர் மேரா, எங்களை மாதிரி லாயர்ஸ் ஜெயிக்கிற கேஸை மட்டும்தான் எடுப்போம். இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கி நாங்க ஹீரோவாக விரும்பல. என்னோட அட்வைஸ் நான் ஒண்ணு தான் சொல்ல முடியும். அந்த பொண்ணு அந்த தண்டனையை ஏத்துக்க சொல்லுங்க. கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டா தண்டனை குறையும். நான் தான் சொல்றேன், அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்காக கன்ஃபஸ் பண்ணணும்? ஐ எம் ஷியோர் மேரா, அவ தப்பு செய்யல தான். ஆனா போலீஸ் அவளை கையும் களவுமா ட்ரக்ஸோட பிடிச்சிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 5 நிமிஷத்துல நிரூபிச்சிருவாங்க அவ ட்ரக்ஸை வித்தான்னு. உங்க பேருக்கு எவ்வளவு கலங்கம் வந்திருக்குன்னு தெரியுமா? அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம்.